இந்த கொஸ்டினை பார்க்குறப்ப ஸ்கூல் புக்கில் நிறைய இடங்களில் கிடைக்குது. மொஹஞ்சதரோ தெரியும், வெண்கல் நடனமாடும் பெண்ணுடைய சிலை கண்டுபிடிக்கப்பட்ட இடம் தான் அது மொஹஞ்சதரோ. சரி, அதை வச்சு ஆன்சர் போட்டிருக்கலாம். அதுக்கடுத்து கரப்பா, இடுகாட்டு மேடுன்னு சொல்லுவாங்க சரிங்களா. அதுக்கடுத்து லோத்தல் சரிங்களா. லோத்தல் என்னன்னு கேட்டி அப்படின்னா தந்தத்தாலான அளவுகோல்களை கொண்ட ஒரு பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்டது. டேரெக்டாக ஸ்கூல் புக்கில் இருக்குது, என்ன இருக்குன்னு பார்க்கலாம் அதை பற்றி. ஹரப்பா நகரத்தின் இடைப்பாடுகளை முதலில் சார்லஸ் மேசன் என்று ஆங்கிலேய தமது விவரித்தார். கிழக்கிந்திய கம்பெனி பணிபுரிந்த படைவீரும் ஆராய்ச்சியாளரும் பாகிஸ்தானில் உள்ள இந்தியாவின் வடமேற்கு பகுதியை பார்வையிட்ட போது செங்கல் திட்டுகள் இருப்பதை கண்டுபிடித்தார். அப்படிங்கிறது டைரெக்டாக அந்த லோத்தல் அப்படிங்கிறதுக்கான விளக்கத்தை இங்கே ஆரம்பிச்சிருக்காங்க. இடுகாட்டு மேடு அப்படிங்கிறது பழைய புத்தகத்தில் இருக்கும். அதை தவிர்த்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தற்கால குஜராத்தில் லோத்தல் கப்பல் கட்டும் தளம், செப்பனிடும் தளம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டது. இது மேற்கொண்ட கடல் வணிகத்தை உறுதிப்படுத்துகிறது. லோக்கல் இடம் குஜராத்தில் சபர்மதி ஆற்றின் துணை ஆற்றின் கரையில் அமைந்தது. ஆற்றின் ஒரு துணையாறு, சபர்மதியில் துணையாறு, போகவா ஆற்றுன்னு சொல்லுவோம், அந்த ஆற்று துணையில் இருந்தது. மொஹஞ்சதரோ வெண்கலத்தான சிலை கண்டுபிடிக்கப்பட்டது. டைரெக்டாக அப்படி எல்லா தகவலுமே ஸ்கூல் புக்கில் இருக்குது.